என் பெயர் கவிகா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி பூலாவதி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கலவைகளை பிரித்தல் தலைப்பு பார்க்குறீங்களா? என்ன சப்ஜெக்டும் அது? அறிவியல் பாடத்தில் ஒரு கலவைகளை பிரித்தல் என்ற டாபிக் பார்க்குறோம். ஓகேங்க, சொல்லுங்க. கைகளால் இந்த 3 அடிப்படையில் கைகளால் தெரிந்தெடுத்து நீங்கள் பொருளை பிரித்து காமிக்க போகிறீங்களா? ஓகே, என்ன கலவை வச்சுருக்கிறீங்க? முதல்ல என்னென்ன கலவை இருக்குதுங்கம்மா? காய்கறிகள் கொண்ட கலவையை வைத்துள்ளீர்களா? அதிலிருந்து ஒவ்வொரு காய்கறியும் பிரிக்க போகிறீங்களா? ரைட். நீங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்க போகிறீங்க? வடிவம். சரி, சொல்லுங்கள் பார்க்கலாம். புடலங்காய் நீல வடிவத்தில் இருக்குது. ஓகே, வெரி குட். ஓகே, இந்த வடிவத்தின் காரணமாக பிரிக்கிறீங்களா? ஓகே. அடுத்து உருளைக்கிழங்கு. ஓகே, உருண்டை வடிவம். அருமை அருமை. முள்ளங்கி நீல வடிவத்தில் உள்ளது. அடுத்து கத்திரிக்காய் கலந்துருக்கிறது. வெரி குட் வெரி குட். சரிங்கம்மா. ரைட், போதும், விடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வாங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். தனுஷியா, 6ஆம் வகுப்பு. சரி, நீங்கள் எந்த அடிப்படையில் படிக்கிறீங்க? நிறத்தின் அடிப்படையிலா? சரி, ஓகே. நிறத்தின் அடிப்படையில் காய்கறி கலவையை பிரித்து காட்டுங்கள் பார்க்கலாம். இது என்னது? இல்லை, என்ன காய்கறி பேர் சொல்லுங்கள். புடலங்காய் என்ன கலரில் இருக்குது? பச்சை வடிவத்தில் உள்ளது. ஓகே, சரி, பச்சை நிறத்தில் உள்ளது. அடுத்ததுங்க பச்சை நிறத்தில் உள்ளது. தனித்தனியாக பிரிக்கிறாங்கம்மா. உருளைக்கிழங்கு ஓகே, பழுப்பு நிறத்தில் உள்ளது. தக்காளி சிவப்பு நிறத்தில் உள்ளது. ஓகே, ரைட், போதும், வச்சுருங்க. நெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் வாங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். தன்ஷிகா. நீங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கிறீங்க? வடிவம். ஓகே, எடுங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு என்ன வடிவம்? வெரி குட் வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு. அருமை அருமை அருமை. தக்காளி உருளை வடிவத்தில் உள்ளது. அடுத்து வேறங்க. கொளிஞ்சி பழம் உருளை வடிவத்தில் உள்ளது. வடிவத்தின் அடிப்படையில் பிரிக்கிறீங்களா? ரைட், போதும். வேறங்க. புடலங்காய். வெரி குட். புடலங்காய் யார் கொண்டு வந்தது? அந்த பொண்ணுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. தனுஷாக்கு. நீல வடிவத்தில் உள்ளது. ஓகேங்க. நெக்ஸ்ட். அடுத்து நீங்கள் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பெயர் நவ்னீத். ஓகேங்க. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? ரைட், ஓகே. நீங்கள் எந்த அடிப்படையில் பிடிக்க போகிறீங்க? நிறத்தின் அடிப்படையில். ஓகே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து தக்காளி சிவப்பு நிறத்தில் உள்ளது. அடுத்துங்க கொளிஞ்சி பழம் பச்சை நிறத்தில் உள்ளது. வெரி குட் வெரி குட். அடுத்துங்க முள்ளங்கி வெள்ளை நிறத்தில் உள்ளது. ஓகே, வெரி குட். பரவாயில்ல, நிறத்தை வச்சு பிரிக்கிறீங்க. அடுத்தது பச்சை மிளகாய் எடுங்க. அருமை அருமை. பச்சை நிறத்தில் உள்ளது. அடுத்துங்க பூண்டு எடுங்க. பூண்டு வெங்காயம் இளம் சிவப்பு நிறத்தில் உள்ளது. வெரி குட். அடுத்தது பூண்டு எடுங்கம்மா. பூண்டு எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பூண்டு வெள்ளை நிறத்தில். ஓகே, ஒரு கிளாப் பண்ண பார்க்கலாம். ஓகே. நீங்கள் எதை எடுத்து காமிக்கிறீங்களா? நீங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கிறீங்க? நீங்கள் வச்சுக்காங்க. பிரிச்சு காமிங்க நீங்கள். கண்ணன். அருமையான பேருங்க. ஓகே, சொல்லு கண்ணா. எந்த அடிப்படையில் பிரிக்க போகிறீங்க? அளவின் அடிப்படையில். அளவு காமிங்க பார்க்கலாம். எந்தெந்த அளவு இருக்குது எடுத்து காமிங்க பார்க்கலாம். வட்ட வடிவமான அளவில் உள்ளதா? சரி, ரைட், ஓகே. இது வட்ட வடிவம். அது வடிவங்க. அளவுன்னா சின்னது பெரியது அவ்வளோதான். சிறிதாக உள்ளது. பெரியதாக உள்ளது. ஓகே ஓகே. ரைட், ஓகேங்க. கீரை எடுத்து காமிங்க. கீரை இருக்கிறதுல சின்னது சிறியதாக உள்ளது. கீரை காமிங்க. கீரையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல நம்ம மாணவர்கள். அது சொல்லாமல் விட்டால் அப்புறம் கீரை குறைச்சிக்கும். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. சிறியதாக உள்ளது. என்ன கீரைங்க? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ரைட், ஓகே. மேலும் இந்த சோதனை செய்து பார்க்க இத்தனை பொருட்களும் எடுத்து வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் தான் எடுத்து வந்தீங்களா? வெரி குட். ஓகே, இவங்களெல்லாம் ஒரு பாராட்டுகள் தெரிவிங்க பார்க்கலாம். ஓகே, அழகாக சொன்னார்கள். நீங்கள் இன்னும் மேலும் என்ன செய்ய வேண்டுமெல்லாம் இந்த மாதிரி சோதனை செய்து உணர்வுபூர்வமாக அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அறிவியலில் நல்ல ஒரு மாணவராக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நன்றிங்க. ஓகே.